சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களை பேச சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை என்று வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கேள்வி நிறுத்தி ஒத்திவைத்துவிட்டு அதற்கு மாறாக கள்ளக்குறிச்சி அசம்பாவிதம் குறித்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக வீண் விளம்பரம் தேடுகிறது என்று அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். இப்படியாக தொடர்ந்து சட்டப்பேரவை தொடங்கியது முதல் தற்போது வரையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வெளியேறி வருகிறார்கள். இதன் காரணமாக தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கின்றார். இதற்கு முன்னதாக ஏற்கனவே அவர்கள் ஒத்திவைக்கப்பட்ட போது வெளியேற்றப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவையில் ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த கோரிக்கையின்படி வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாமல் விவாதம் நடத்தக்கூடாது என்ற காரணத்தால் அவர்களை மீண்டும் சபைக்குள்ளே அழைத்து வர உத்தரவிட வேண்டும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் அப்பாவு மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு வர அனுமதி அளித்தார். ஆனால் அதை அதிமுக உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியேறினார்கள். அதற்கு பிறகு நேற்றைய தினத்திலும் கூட அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்கள் நேற்று ஒரு நாள் மட்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அப்போது திமுக உறுப்பினர்கள் சிலர் அவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதையும் நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட்டத்தொடர் முழுவதும் வேண்டாம் என்றும் இன்று ஒரு நாள் மற்றும் அவர்களை சஸ்பெண்ட் செய்யுமாறு அறிவுறுத்தினார் சபாநாயகருக்கு. இதன் காரணமாக நேற்றைய தினத்தில் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாள் மட்டும் கூட்டத்தொடரிலிருந்து வெளியேற்றி கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவிட்டார். அதற்கு பிறகு இன்றைய தினத்திலும் மீண்டும் சட்டப்பேரவை கூடிய போது அதிமுக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக அதே கோரிக்கை அவர்கள் மீண்டும் முன்வைத்து வருகிறார்கள். அதாவது கள்ளக்குறிச்சி அசம்பாவிதம் தொடர்பாக அவர்கள் கேள்வி நடத்தி ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி அசம்பாவிதம் குறித்து பேச வேண்டும் என்றும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்து அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு அதிமுக உறுப்பினர்கள் இந்த விவகாரம் குறித்து பேச அனுமதி அளிக்கப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார். ஆனால் அதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் மீண்டும் இன்று அமளி ஏற்பட்டது அவையில். அதன் காரணமாக தொடர் அமளி ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் சட்டப்பேரவை தொடங்கியது நாள் முதல் தற்போது வரையில் தொடர் அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டில் முன்வைத்தார். அவை மரபு மீறி செயல்படுவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். தொடர்பான அந்த பேட்டியை பார்க்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன். அவை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பு அளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடனை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய
நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு.